அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு இறைவார்த்தையும் ஒரு நிறைவுள்ள வார்த்தை இல்லையா? அந்த நிறைவார்த்தையின்படி நாம் வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தை 11 13 முடிய. பறவை காற்றில் பறந்து செல்கிறது, அது சென்ற வழியின் அடையாளமே தெரிவதில்லை. அது சிறகடித்து செல்லும்போது மென்காற்றின் மீது மோதுகிறது. அது பறந்தோடும் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது. இறக்கைகளை அசைத்து காற்றை ஊடுருவி செல்கிறது. பின்னர் அதன் போக்கின் இது சுவடே தென்படுவதில்லை. இலக்கை நோக்கிய எய்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது. பிளவுண்ட காற்று உடனே கூடிவிடுகிறது. ஆனால் அம்பு சென்ற வழியை ஒருவரும் அறிவதில்லை. இவற்றை போன்றதே நம் நிலையும். நாம் பிறந்தோம், உடனே இறந்துபட்டோம். பிறரிடம் காட்டுவதற்கு நம்மிடம் நற்பண்பின் அடையாளம் எதுவுமே இல்லை. நம்முடைய தீமையால் நம்மையே அழித்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தீமையால் நம்மையே அழித்து கொண்டோம். இது எல்லாருக்கும் இல்லை மக்களே. அதாவது இறைவனை அறியாமல், இறை பற்றில்லாமல் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற வார்த்தை. நம்மிடம் கூட நம்ம ஏதாவது தீமைகள் இருப்பின் எனக்கு என்று நம்ம சுயநலத்தோடு இருந்தோம் என்றால் அதுவும் ஒரு தீமைக்குரிய அடையாளம்தான் இல்லையா? அப்போ அதையும் அழித்து விடுவோமே, இல்லைன்றால் அது மூலமாக நாமளும் அழிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனை பாருங்கள், பறவைகள் காற்றில் செல்லும்போது அது கொஞ்சம் தூரம் தான் பார்ப்போம். அது அப்புறம் எங்கே சென்றுச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல் ஒரு இடத்துலேருந்து அம்பு வீசும்போது அந்த அம்பு காற்றை கிழிச்சிட்டு போகுது. ஆனால் அந்த இடம் பழையபடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பிறந்தோம், நாம் இறப்போம். அதனால் நன்மை என்ன? நாம் செய்த நற்பயன்கள் தான் பிறர் பேசும்படி இருக்கும். ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதை அறிந்தே செய்ய வேண்டும். நாம் செய்வது நன்மையா தீமையா நமக்கு தெரியும். இது நன்மை, இது தீமைங்கிறது தெரியும். ஐயோ இது செய்யக்கூடாதுங்கிறதும் தெரியும். ஆனால் செய்யக்கூடாதுங்கிற இதை தான் நாம் செய்வோம் இல்லையா? இப்படி போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம போவோம். அப்போ அதெல்லாம் தீமை தானே. அப்போ அந்த தீமையை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் நம்மளை நாமே புடமிட்டு பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் நன்றாக இருக்கிறேனா? நான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேனா? என்னிடம் ஏதோ என்ன தவறு இருக்கிறது, அந்த தவறு என்ன என்பதை சுட்டி காட்டும் ஆண்டவரே என்று நாம் ஓயாத அவரிடம் புலம்பும் போது சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் நம்மளிடம் கோபமா, ஆசையா, பேராசையா? ஆசை இருப்பது உண்மை. ஆனால் அது பேராசையாக மாறும்போது நஷ்டத்தில் கொண்டு விடும் இல்லையா? அதனால் ஆசையா பேராசையா? அந்த பேராசை நம்மளிடம் இருக்கும்போது தீமை கொண்டு வருதல்லவா? அதனால் எது நம்மளிடம் இருக்கிறது? நன்மையா தீமையா? நல்வாழ்வுக்குரிய வழியா? நாம் இறைவனோடு இணைந்து நடக்கிறோமா? இறைவனோடு இணைந்து நடந்து கொண்டே நாம் தவறு செய்கிறோமா? அப்படி என்றால் பெரிய தண்டனை உண்டு நமக்கு. ஆமாம். ஏனென்றால் நாம் இறைவனை ஏமாற்றுகிறோம், பிறரை ஏமாற்றுகிறோம் என்று நினைத்து இறைவனையே ஏமாற்றுகிறோம் இல்லையா? அப்படித்தானே? இல்லை, நாமே ஏமாற்றுகிறோம். ஏனென்றால் இறைவன் எல்லாற்றையுமே உற்று நோக்குகிறார். நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். இறைவன் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இறைவனுக்கு நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல காரியம் தான் பண்ணுறீங்க. ஆனால் தீமை எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்கு ஆசை வருது உங்களுக்கு? பேராசை எதுக்கு வருது? வரக்கூடாதில்ல. இறைவனோடு சேர்ந்துறனதான் பேராசை வரக்கூடாதில்ல. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? அதுதான் சொல்கிறது பாருங்கள். நாம் பிறந்தோம், உடனே இறக்கப்பட்டோம். பிறரிடம் காட்டுவதற்கு நம்மிடம் நற்பண்பின் அடையாளம் எதுவும் இல்லை. அப்போ எதுவும் இல்லைன்னா நாம் இருந்த இடத்துக்கு இல்லையா? பிறந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அதுதான் நான் சொல்லலை மக்களே, இறைவார்த்தை சொல்லுது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நிதானமாக நம்ம வாசிக்கும்போது அதனுடைய உட்பொருள் நமக்கு விளங்கும். ஆவியானவர் நமக்கு அதை தெளிவுபடுத்துவார். எப்படி இருக்கிறது, நாம் எந்த வகையில் இருக்கிறோம், இப்பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையும் கூட அவர் தெளிவுபடுத்துவார் நமக்கு. அப்போ அந்த தெளிவுபடுத்தும் போது நாம் சரியாக வர்றோமா? அவர் தெளிவுபடுத்துவதை நாம் கேட்கிறோமா, உணர்கிறோமா? இதெல்லாம் ஒரு பரீட்சை நமக்கு இல்லையா? இந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனால் தான் இறைவனோடு இணைந்து நடக்க முடியும். நான் இறைவனோடு இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் நிறைய தபம் செய்கிறேன், அதான் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இருங்க, ஜெபிங்க, ஃபாஸ்டிங் இருங்க. இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நன்மையை மட்டும் செய்கிறீங்களா?
பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறீங்களா? அது இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனிடம் வர வேண்டும், வரம் கேட்க வேண்டும். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எது செய்தாலும் எங்களை உற்று நோக்கி அதாவது நேரத்தில் எங்களை உடனே தட்டி, தவறுகள் என்றால் அதை அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி நன்மையாக மாற்றி எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கிறீர் என்பதை மட்டும் நாங்கள் நினைவு கொண்டு இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் நேரம் நாங்கள் நிறைவாக ஆண்டவரே பிறருக்கு பயன்படும்படி எங்கள் வாழ்க்கை அமையும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.